ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பவர் பக்தி சேனல். நான் இந்திரா. இன்னைக்கு நாம கார்த்திகை புராணத்துடைய 22வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ண போறோம். புரஞ்சயன் எப்படி வெற்றி அடைந்தான், திரும்பவும் போருக்கு போறோம் இல்லையா, எப்படி வெற்றி அடைந்தான் அப்படிங்கறத தான் இந்த அத்தியாயத்துல வசிஷ்டர் ஜனக மகாராஜருக்கு சொல்றாரு. அதாவது உண்மைக்கும் அத்ரி முனிவர் அகஸ்தியருக்கு சொன்னது. சரி, இப்ப கதைக்கு வருவோம். புரஞ்சயன் இப்ப திரும்பவும் போருக்கு போறான். இந்த டைம் எப்படி போருக்கு போறான்னா, அவனுடைய கழுத்துல துளசி மாலையோட, நாக்குல பகவானுடைய நாமத்தோட, மனசுல மாதவன் மேல பக்தியோட, அதாவது பெருமாள் மேல பக்தியோட, இது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு கை கொண்டு தைரியத்தோட பகைவர்களை எதிர்த்து சண்டையிட சென்றான், அதாவது போரிட சென்றான். கம்பராஜனோட சேர்ந்த மற்ற சிற்றரசர்கள்லாம் இவன் தெய்வ பலத்தோட திரும்பி வந்திருக்காங்கிறது விஷயத்த தெரிஞ்சுக்காம உணராம அவங்களும் அவனை எதிர்த்து போரிடுறாங்க. ஆனா முடிவுல எல்லோரும் தோல்வி அடைறாங்க. அதாவது கம்போஜராஜன் முதலிய சிற்றரசர்கள் எல்லாருமே தோல்வி அடைகின்றனர். சோ புரஞ்சயன் வெற்றி அடைந்து விட்டான். பக்தனான புரஞ்சயன் வெற்றி கோஷத்தோடும் ஜெயலட்சுமியோடும் ஊருக்கு திரும்பினான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? பகவான் அனுகூலனாக இருந்தால் சத்ரு மித்ரனாவான். அதாவது நம்மளுடைய எனிமீஸ்லாம் கூட, நம்மளுடைய பகைவர்கள்லாம் கூட நமக்கு ஃப்ரெண்ட்ஸா மாறிடுவாங்க. அதர்மம் தர்மமாகும். அதுவே பகவான் மேல பக்தி இல்லாம செய்கிற எந்த தர்மமும் கூட அதர்மமா மாறிடும். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மித்ரன்லாம் சத்ருவா ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கார்த்திகை விரதம் சர்வ ஆபத்துகளையும் நீக்கி சுகத்தையும் தரும். அதாவது வசிஷ்டர் மெயினா என்ன சொல்ல வராருன்னா, இப்ப வரைக்கும் தான தர்மங்கள், பூஜை புனஸ்காரம், தானங்கள், இதை பத்தின கதைகள்ல தான் நான் உனக்கு சொல்லிட்டு இருந்தேன். எப்படி செல்வந்தர் ஆகுறாங்க, எப்படி முக்தி அடைறாங்க, எப்படி அவனுடைய பாவம் எல்லாம் போகுது அப்படிங்கிறத தான் நான் சொன்னேன். ஆனா இந்த கதையில ஒருத்தருக்கு போர்ல கூட வெற்றி கிடைக்கும். இந்த கார்த்திகை மாச விரதம் இருந்தா ஒருத்தர் பகைவரை கூட வீழ்த்தலாம், பகைவரை வீழ்த்தி வெற்றி அடையலாம் என்ற விஷயத்தை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த கதையை நான் சொன்னேன். இன்னும் சொல்றேன் கேள்னு சொல்றாரு. விஷ்ணு பக்தர் கிடைப்பதே அரிது, அதிலும் கார்த்திகை விரதம் செய்பவர் கிடைப்பது மிகவும் அரிது. விஷ்ணு பக்தியும் இருந்து கார்த்திகை மாசத்துல விரதமும் இருக்கிறவங்க தான் கலியுகத்துல உண்மையான வைஷ்ணவர் அப்படின்னு தர்மம் அறிந்தோர் சொல்லுகின்றனர். விஷ்ணு பக்தி இருக்கிறவங்க எந்த வகுப்பை சேர்ந்தவர்களாய் இருந்தாலும், அதாவது எந்த குலத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க வேதியர் என்று ஆவர். ஆனா விஷ்ணு பக்தி இல்லாதவங்க வேதியரா இருந்தாலும், அதாவது பிராமணரா இருந்தாலும் நீச்சர் ஆவர், அதாவது கீழ் ஜாதிக்காரனா ஆயிடுவாங்க, அப்படிதான் நினைக்கப்படுவாங்க அப்படின்னு தர்மம் அறிந்தவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, வேதம் ஓதி விஷ்ணு பக்தியுடன் கார்த்திகை விரதம் செய்பவர் வைஷ்ணவ சிரேஷ்டர் ஆவர். அவரிடம் பகவான் நித்தியவாசம் செய்கின்றார். அப்படிப்பட்ட பக்தரிடம் பகவான் பெருமாள் எப்பவுமே அவர் கூடயே இருப்பாராம். சம்சார துன்பத்தை போக்க விருப்பம் உள்ளவர் எந்த வகுப்பை சேர்ந்தவராய் இருந்தாலும் பகவானை சரணமடைந்து விட்டால் போதும், உடனே பிறப்பு கடலை கடப்பர். அதாவது சம்சார பந்தத்துல வர துன்பங்களை போக்க வேண்டும் என்று நினைப்பவர் அவங்க எல்லாருமே எந்த மாதிரி குலத்துல இருந்தாலும் சரி, பகவானை போய் சரணம் அடைஞ்சிட்டாலே போதும், பகவான் அப்படியே கையை பிடிச்சு இந்த பிறப்பு கடலை கடக்க உதவுவார். பராசரர், வசிஷ்டர் முதலிய மகரிஷிகளும், அம்பரீஷன், சகரன் முதலிய அரசர்களும் விஷ்ணு பக்தியினால் நற்கதி அடைந்தனர். சோ போருக்கு போய் வெற்றி அடையறதோடு மட்டும் இல்லை, அதோடு மட்டும் இல்லை, அரசர்கள் நற்கதி அடைந்த கதை கூட இருக்கு. அதற்கு உதாரணம் தான் இந்த அம்பரீஷன், சகரன் முதலிய அரசர்கள் அப்படின்னு சொல்றாரு வசிஷ்டர். சுதந்திரனாயினும் இல்லாவிடினும் பக்தி செய்பவர் பகவானுக்கு உத்தம பக்தராவர். உலகில் கார்த்திகைக்கு சமமான விரதமில்லை, விஷ்ணுவுக்கு சமமான தெய்வமில்லை, சூரியனுக்கு சமமான தேஜஸ் இல்லை, அஸ்வதத்திற்கு சமமான மரம் இல்லை. அதாவது அஸ்வதம்னா அரச மரம். ஆதலால் சர்வோத்தமான விஷ்ணுவை ஆராதிக்க வேண்டும். சிரார்த்த காலத்தில் கார்த்திகை மகாத்மியத்தை படித்தால் பித்ருக்கள் ஒரு கல்பம் வரை சந்தோஷம் அடைவார்கள். ஒரு கல்பம்னா 4 பில்லியன் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லப்படுது. சோ சிரார்த்த காலத்துல கார்த்திகை புராணத்தை படிச்சாலே பித்ருக்கள் 4 பில்லியன் ஆண்டுகள் சந்தோஷமா இருப்பாங்களாம். கார்த்திகை மாச சிறப்புகளை புரஞ்சயன் என்ற அரசனுடைய சரித்தம் மூலம் ஜனக மகாராஜருக்கு மிகவும் அழகாக எடுத்துரைத்தார் வசிஷ்டர்.
இதோடு 22வது அத்தியாயம் முடிவடைந்தது. 23வது அத்தியாயத்தை நாளை பாராயணம் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.